ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரள தமிழச்சி சேனல். தேங்காய் பிஸ்கெட் செய்யலாமா வீட்டில்? வாங்க. நான் செய்யறதுக்கு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேங்க. இது சூடானதும் ஒரு ஸ்பூனு ரவை தாங்க சேர்த்திக்கிறோம். இது நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இது வறுத்ததும் நாம் இதுக்கு நான் தேங்காய் ஒரு கப்பு எடுத்து வச்சுட்டுக்கிறேங்க. அதையும் சேர்த்திக்கலாம். இதை சேர்த்து நம்ம தேங்காய் பால் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாங்க. தேங்காய் பால் ட்ரை ஆகிருந்துச்சு. இனி நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இது சூடாறினதும் இது கூட ஒரு 3/4 கப்பு சர்க்கரை பொடி பண்ணி வச்சுட்டுக்கிறேங்க. அதை சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 கப்பு மைதா எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்திக்கலாம். 2 ஏலக்காய் இது கூட நீங்கள் சேர்த்திக்காங்க பொடிச்சிட்டு. இதெல்லாம் நான் மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நாம் ஒரு கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி லைட்டாக பிசைஞ்சிக்கலாங்க. பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. இந்த நிதானத்துக்கு இருக்கணும். இனி இதை உண்டை பிடிச்சிக்கலாம். உண்டை பண்ணி பிஸ்கெட் மாதிரி இந்த மாதிரி இந்த சென்டரில் ஹோல்ஸ்னால் செரி இருந்தால் நீங்கள் வச்சுக்கோங்க. என் கையில் இல்லை, அதனால் வைக்கலனாங்க. இதே மாதிரி எல்லாமே நான் சேவ் பண்ணிட்டேன். இனி ஆயில் ஊற்றி சூடு பண்ணிக்கலாங்க. ஆயில் சூடானதும் நம்ம 2-3 போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் செய்யுங்க. கண்டிப்பாக கடையில் இருக்கிற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு லைட் ப்ரௌன் வந்ததுமே எடுத்துருங்க. எல்லாமே நான் பொரிச்சாச்சுங்க. பாருங்கள், நான் சென்டரில் டொமேட்டோ தாங்க வச்சுருக்கிறேன். சரியில்லாதனால உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக செய்யுங்க. எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்கள் ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்தா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இனி அடுத்த வீடியோ போட்டுக்கிறதுக்கு எனக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.